இந்தியா என்பது பல மொழிவழி தேசிய இனங்கள் கொண்ட ஒரு ஒன்றியம். அப்ப கல்வி என்பது அந்தந்த தேசிய இனத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க போதிக்கப்படணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த மாநில அரசு அந்தந்த மாநிலத்துக்கு கல்வி வழங்கினாதான் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எஜுகேஷனல் பாலிசிய, கல்வி கொள்கைய என்ன செய்ய முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும், அதை ஒழுங்கமைக்க முடியும் அப்படின்னு மாநில பட்டியல கல்வியை வச்சாங்க. இப்ப மாநில பட்டியல்ல 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து சுமார் 26 ஆண்டுகள் மாநில பட்டியல கல்வி இருந்துச்சு. அப்ப அத பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யாரு? இங்கதான் நீங்க பார்க்கணும். இந்த நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை போட்டு இருக்கார் டெல்லியில. இந்திய மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கி நீட்டை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய தற்கொலைக்கு பிஜேபி எப்படி காரணமோ அதற்கு சம அளவு காரணம் பங்குதாரிகள் இந்த காங்கிரஸ். எப்படி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க 1975. அந்த சமயத்தில் என்ன பண்றாங்க, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அந்த அரசியலமைப்பு சட்ட 42வது திருத்தத்தின் மூலமாக மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போய் மாநில உரிமையை பறிச்சு மாநில தன்னாட்சியை பறித்து இந்திய மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்கியது நாசகார காங்கிரஸ் இல்லையா? அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இல்லையா? இப்ப பொதுப்பட்டியலுக்கு போனதுனால என்னாச்சு, மாநில பட்டியல கல்வி இருந்துச்சுன்னா அதுல மாநிலம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். பொதுப்பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்டுக்கு கொண்டு போனதுனால மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், இந்திய அரசும் சட்டம் இயற்றலாம். மாநில அரசும் இந்திய அரசும் ஒரே நேரத்தில் சட்டம் இயற்றா எந்த சட்டம் செல்லுபடியாகும்? இந்திய சட்டம் தான் செல்லுபடியாகும். இந்திய சட்டம் இயற்றிட்டா நீட்டு செல்லுபடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, 2010 மன்மோகன் சிங் ஆட்சி வந்துச்சு. குலாம் நபி ஆசாத் ஒன்றிய கல்வி சுகாதாரத்துறை அமைச்சர். அப்ப என்ன பண்றான், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த நீட்ன்றத ப்ரொபோஸ் பண்றான். இந்த காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு போராடுறதுக்கு ஏதாவது துணிவோ தார்மீகமோ உரிமையோ ஏதாவது இருக்கா? இல்லை. அப்ப காங்கிரஸ் ஒரு கோடு போட்டா இன்னைக்கு பாஜக ரோடு போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப 2013 இந்த நீட் தேர்வு முதலாக நடைமுறைக்கு வருது. நீங்க பாருங்க, 2015 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முறை இந்த நீட் வினாத்தாள்கள் கசிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துல இந்த நீட் வினாத்தாள்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க, ஸ்ட்ராங் ரூம்னு அதை பொத்தி வச்சிருக்காங்க. எனக்கு எழுகிற கேள்வி என்னன்னா, நாட்டினுடைய பாதுகாப்பு பாகிஸ்தான் அது இதுன்னு பீலா விடுறல, நான் கேட்பது ஒரு 200 இடத்துல இந்த நீட் தேர்வுடைய வினாத்தாளை பாதுகாக்க துப்பு இல்லாத வக்கில்லாத நரேந்திர மோடியே, நீ எப்படிடா பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாப்ப? எப்படிடா சீனா கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாப்ப? உன்னுடைய எல்ல காவல்துறை வச்சிருக்கிற, விமானப்படை வச்சிருக்கிற, ஆயுதப்படை வச்சிருக்கிற, பீரங்கி எல்லா சனியமும் உன் கையில தானே இருக்கு. முப்படைக்கும் ஒரு தளபதி தானே போட்டிருக்க. அப்ப காவல்துறையிலிருந்து உளவுத்துறையிலிருந்து புலனாய்வுத்துறையிலிருந்து எல்லா வீணாப்பட விளங்காத துறையும் கையில வச்சு போட்டு மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு வினாத்தாளை பாதுகாக்க துப்பு இல்ல. எதுக்கு அவங்களுக்கு ஆச்சு? மேலை நாடுகள் எல்லாம், நியூசிலாந்து மத்த நாடுகள் எல்லாம் ஒரு அமைச்சனுடைய இலாகாக்கு கீழே ஒரு தவறு நடந்துருச்சு, இல்ல ஒரு பிரதமருக்கு இலாகா கீழே ஒரு தவறு நடந்துருச்சுன்னா தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்? எனக்கு கீழே ஒரு தவறு நடந்துருச்சு, என் பொறுப்பு தட்டி கழிச்சிருச்சுன்னா, என்னுடைய கவனக்குறைவுனால ஒரு பிழை நடந்துருச்சு, ஒரு வாகன விபத்து நடந்தா கூட அந்த துறை சார்ந்த இலாகாவினுடைய அமைச்சர் ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்? அது ஒரு தார்மீக பொறுப்பு, இட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பேற்றுக் கொள்வது. ஆனா என்ன நிலைமை, இன்னைக்கு டெல்லியில போராடுறாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. போராடுனா அவங்க போராட்டத்துக்கு பதில் சொல்லவோ அவங்களுக்கு உறுதியா நிக்கவோ அதை சரி செய்து கொடுக்கவோ அதுக்கு துப்பு இல்லை. ஒரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் நீட் தேர்வுடைய வினாத்தாள் கசிஞ்சிருக்குது, என்ன சொல்லிருக்கணும்? இதுக்கு நாங்க பொறுப்பேற்கிறோம், யார் இதை கசிய விட்டானோ அவனுக்கு உச்சபட்ச தண்டனை நாங்க வழங்குவோம். மாணவர்கள் போங்க, படிங்க, வேலைகளை பாருங்க, அரசாங்கம் உங்களுக்கு துணையாக இருக்கும், இனிமேல் இந்த நீட் தேர்வு கசியாது. இப்படி சொல்லி இருந்தா நீ ஓகே. நீ அவனுக்கு பாகிஸ்தான்காரன் வந்துட்டான், பாகிஸ்தான்ல இருந்து 400 ஃபேக் ஐடிஸ் இங்க வந்து உதவி பண்றாங்க, பாகிஸ்தான் உள்ள நுழைஞ்சுனா அந்த நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன, ஏன் நீட் தேர்வு வேண்டாம், நாம் ஏன் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், இந்தியாவிற்கு இந்திய மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஏன் ஒரு அபாயகரமான ஒரு தேர்வு, இந்த நீட் தேர்வினால ஏன் வருஷம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் என்கிற அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். முதல்ல இந்தியா என்பது
இன்றைக்கு ஒரு நாடாக இருந்தாலும் இது பல மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, திரிபுரா, அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், குஜராத், ஒரிசா என்று பல மொழி வழி தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம். அதற்கென்று தனித்த பண்பாடு, மொழி, வரலாறு, தேசிய இனங்களுடைய கூறுகள் எல்லாமும் வெவ்வேறு. இந்தியா முழுமைக்கும் வெவ்வேறு தேசிய இனங்களாக இருப்பதால் அந்தந்த மொழி இனத்தினுடைய வரலாற்றை, இலக்கியத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, மொழியை பயிற்றுவிப்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு அந்தந்த மாநிலத்திற்கு என்று தனித்தனியான கல்வி முறை இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையும் உத்தரப்பிரதேசத்தினுடைய கல்வி முறையும் ஒன்று அல்ல. கேரளாவுடைய கல்வி முறையும் மத்திய கிழக்கு மாநிலங்களுடைய கல்வி முறையும் ஒன்று அல்ல. அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கல்வி முறை இருக்கிற இந்த நாட்டில் வெவ்வேறு சிலபஸ் படிக்கிறான். ஒருத்தன் மாநில பாடத்திட்டத்தை படிக்கிறான், சமச்சீர் கல்வின்னு. இன்னொருத்தன் சிபிஎஸ்இ படிக்கிறான், இன்னொருத்தன் ஐசிஎஸ்இ படிக்கிறான், இன்னொருத்தன் இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கிறான். இப்படி பலவேறு சிலபஸ் படிக்கக்கூடிய இந்த நாட்டில் நீ என்ன சிலபஸ் படிச்சாலும் சரி, நீ 12வது முடிச்சிட்டா உனக்கு எல்லாருக்கும் ஒரே தேர்வு. அப்படின்னா சென்னையில சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ படிக்கக்கூடிய, இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கக்கூடிய அந்த மாணவனும் ஏதோ ஊர்ல கரைக்கோட்டையில கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியும் ஒரே சம அளவு பரீட்சை எழுதணும்னா அது எப்படி முடியும்? ட்ராக் ஓடுறதுக்கு ஒண்ணா இல்ல. ஒருத்தனுக்கு ட்ராக் முள்ளும் கல்லும் நிறைஞ்ச கல்பாதையா இருக்குது, முள் பாதையா இருக்குது. இன்னொருத்தனுக்கு சமதளமா இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா ஓடி ஒரு ஓட்டப்பந்தயத்துல வெல்லணும் அப்படின்னா எப்படி முடியும்? அப்ப களம் சரியாக இல்ல, வாய்ப்பு சரியாக இல்ல, சமமாக இல்ல. ஆனா தேர்வு மட்டும் சமமாக இருக்கும்னா அது என்ன நியாயம்? ஒரே தேர்வை இந்தியா முழுமைக்கும் நடத்தக்கூடிய இந்த மத்திய அரசு, மோடி அரசு, இந்தியா முழுமைக்கும் எல்லோருக்கும் சரிசமமாக கற்றல் வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம். கல்வியை தேசியமயமாக்குறோம், தனியாருக்கு இல்லை என்று சொல்ல துப்போ துணிவோ திராணியோ இந்த மோடி அரசுக்கு இருக்கா? காசு இருந்தா ஒரு கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி, மாடி வீட்டுக்காரனுக்கு ஒரு கல்வி, கூரை வீட்டுக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி. இப்படித்தான கல்வி முறை இருக்குது. காசு இருந்தா அவன் எங்கேனாலும் படிக்கலாம், காசு இல்லைன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல சுவரடிஞ்சு விழுந்து சாகலாம். இதுதான நிலைமை. அப்ப நீட் என்கிற தேர்வே முறைகேடான தேர்வு. இப்ப டெல்லியில போராடுறாங்க சிஜேபி. இவங்க போராட்டத்தில் ஒரு முக்கியமான புரிதல் நமக்கு வேணும். என்ன சொல்றாங்க? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்ன்றாங்க. சரி, செஞ்சுட்டு இன்னொரு அமைச்சர் வந்து இதே நீட் நடந்து பரவாயில்லையா? அப்ப இந்திய மாணவர்களுடைய, மருத்துவ மாணவர்களுடைய உயிரை காப்பதற்கும் அவருடைய கல்வி உரிமையை பாதுகாப்பதற்கும் ஒரே தீர்வு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வது அல்ல, நீட் தேர்வை ஒழிப்பது, நீட் தேர்வை இல்லாமல் ஆக்குவது. அதுதான் தீர்வு. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷெட்யூல் 7 சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை 3ஆக வகைப்படுத்தி இருக்குது. ஒன்னு ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்னு யூனியன் லிஸ்ட், இன்னொன்னு கன்கரண்ட் லிஸ்ட். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல். இப்போ கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய இந்த வரைவாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கல்வியை வந்து மாநில பட்டியலில் வச்சாங்க. ஏன்? இப்ப நீட் தேர்வுக்கு எதிராக நாம் போராடுறோம். நீட் தேர்வுல முறைகேடு நடந்துருச்சுன்றாங்க. நாம தான் தெளிவா சொல்றோம், நீட் தேர்வில் முறைகேடு என்பது ஒன்று, நீட் தேர்வே முறைகேடு என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்ப இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? நீட்டுக்கு எதிராக இங்க வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நேற்றைக்கு பால நிலையத்தில் நாமெல்லாம் போய் போராடிட்டு வந்தோம். 2 நாளைக்கு முன்னாடி மெரினா கடற்கரை இழுத்து மூடிட்டாங்க. பொதுமக்கள் கூட அனுமதி இல்லை. ஏன்? ஏன்னா ஜல்லிக்கட்டு பயம் இன்ன வரைக்கும் கண்ணில் உறுத்துது. ஜல்லிக்கட்டுக்காக திரண்ட தமிழர்கள் மெரினாவில் நீட்டுக்கு எதிராக திரண்டு விடுவானோ என்கிற அச்சம் தாவேகா ஆட்சிக்கு, தாவேகா அரசிற்கு கொட்டச்சல கொடுத்திருக்கு. நீ தான் நீட்டு தேர்வுக்கு எதிரானவனாச்சு, அறிக்கின்ற பேர்ல எதையோ ஆத்துனிய, ஏன் மெரினா திறந்து விட வேண்டியதானே? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும் போது ராத்திரியோட ராத்திரியாக முகத்தை கூட யாருன்னு பாத்திர கூட அவ்வளவு பெரிய தைரியசாலி கர்ச்சி வச்சு மூஞ்ச கட்டிட்டு வந்தீங்களே விஜய் அவர்களே, இப்ப ஏன் மெரினா பூட்டி வச்சிருக்கிறீங்க? என்ன பயம்? மெரினால படம் ஓட்டலாம், பாட்டு கச்சேரி நடத்தலாம், FIFA மேட்ச் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிற இந்த மெரினா கடற்கரை, இந்த தாவேகா அரசு மாணவர்களுடைய ஜீவாதார போராட்டம்.
எதிர்கால மக்களுடைய மாணவர்களுடைய வாழ்வாதார போராட்டத்தை, நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை மெரினால செய்யக்கூடாது தடுக்கிறீங்க. நீ ஜனநாயக விரோதி இல்லையா? நீயா மக்களுக்கு எதிரானவன்? அனிதாவினுடைய அண்ணன் நான் கூசாம சொன்னீங்களே விஜய் அவர்களே, வெக்கி தலைகுனிங்க. மாநிலத்தில் ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாநில பட்டியல், பொது பட்டியல், இந்த யூனியன் லிஸ்ட் எல்லாம் சொன்னேன்ல. சார் என்ன கேட்கிறாரு, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும்ன்றதான் இவருடைய கோரிக்கை. ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒத்திசைவு பட்டியல கன்கரண்ட் லிஸ்ட்லயாவது கொண்டு வர. அட மூதேவி, 1976 இருந்து அது ஒத்திசைவு பட்டியல கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்குது. அது ஒரு கல்வித்துறை அமைச்சர்ன்றவர் ஏதாவது மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது மக்களுக்காக போராடி இருக்கணும். இந்த மாதிரி வெயில் நின்று கத்தி ஒன்னும் தெரியாத புட் சட்னியில உட்கார்ந்துக்கிட்டு சட்னி செய்யறது எப்படி, சாம்பார் செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தரை நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக என்ன கேவலப்படும் அப்படின்றதுக்கு இதான் ஒரு சான்று. அப்ப அறிவார்ந்த மக்களே, இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம் உறுதியாக போராடணும். உச்சநீதிமன்றம் கைவிரிச்சிருச்சு. நீட் தேர்வு கான்ஸ்டிடியூஷனலி வேலிட், அரசியலமைப்பு சட்டத்தைப்படி செல்லும்னு சொல்லிருச்சு. அப்ப என்ன தீர்வு? போராட்டம் ஒன்றுதான் தீர்வு. போராடித்தான் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தத்தை உருவாக்கிறோம். அந்த திருத்தத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். அதே போராட்டத்தின் மூலமாக மோடி அரசை திணற வைப்போம். எப்படி? இதே டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர் வீதிகளிலே விவசாயிகளுடைய போராட்டம், சீக்கியர்களுடைய சொல்லனா துன்பங்களுக்கு உண்டான அந்த போராட்டத்தின் மூலமாக வெயில் பார்க்காமல், மழை பார்க்காமல், பனி குளிர் பார்க்காமல் தொடர்ச்சியாக உயிரை பணயம் வைத்து போராடி மோடி அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டத்தை எப்படி திரும்ப பெற வைத்தார்களோ அதே போன்று வெயில், மழை, குளிர், பனி என்று எதுவும் பாராமல் நாட்டு மக்களுடைய, இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய நலன்தான் முக்கியம் என்று இந்த நீட் தேர்வுக்கு எதிராக நாம் அயராது போராடினால் மோடி அரசு பின்வாங்கும். நீட் தேர்வை திரும்ப பெறும். நீட் தேர்வை பின்வாங்குகிற வரை, நீட் தேர்வு இந்த மண்ணிலிருந்து ஒழிக்கப்படும் வரை நாம் உறுதியாக களத்தில் நின்று போராடுவோம். டெல்லியில போராடக்கூடிய சிஜேபி தோழர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். உங்களுடைய கோரிக்கை என்பது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதோடு மட்டுமல்ல, இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். உங்களுக்கு சீமானும் அவருடைய தம்பிகளும் நாம் தமிழர் பிள்ளைகளும் உறுதுணையாக நிற்போம். இங்க பனகல் மாளிகைக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை டெல்லியிலே முன்னெடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களோட கரம் கோர்ப்பதற்கு சீமானும் அவருடைய தம்பிகளும் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். மாணவர்கள் ஒன்றாவோம், மோடி அரசை வென்றாவோம், நீட் தேர்வை ஒழிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.